புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை. ஏப்பா அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கே டெல்லி போயிட்டு வந்தப்பே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நான் தலைவர் பதவியில் இருக்க போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி. அவர் பொருளோட நல்ல விளக்கமாவே தான் சொன்னாரு. அதை நாமளும் சொல்லிட்டோம், அவர் வந்து தலைவர் பதவியில் இருக்க போறது இல்லைன்னு. திரும்ப தலைவர் பதவின்னு அவர்கிட்ட போய் கொஸ்டின் கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? தலைவர் பதவிக்கான போட்டியிலே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் தலைவர் பதவியில இருந்து விலகிட்டாரு, அவங்கள வந்து பிஜேபி ரிமூவ் பண்ணிட்டாங்க, அவங்களோட கட்சி நலனுக்காக அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். சோ இந்த இடத்துல அவர் தொண்டனா ஒர்க் பண்றதுக்கு ரெடி அப்படிங்கறது அன்னைக்கு சொல்லும் போதே தெரியும், தலைவர் பதவியில தொடர போறது இல்ல அப்படிங்கிறது. தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்லை. பாரதிய ஜனதா கட்சியில தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம், அவ்வளவுதான். இதுல போட்டி எங்க வந்துச்சு? அதனால தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன். தலைவருக்கு வந்து மத்த கட்சி மாதிரி 50 பேர் போய் பாருங்க, 50 பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாது. எல்லோரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம். அப்ப போட்டி எங்க இருந்து வருதுன்னா, திரும்ப அவர்கிட்ட போயிட்டு பாஜக ஏடிஎம்கே கூட்டணி வைக்கிறதுனால தான் உங்களை தலைவர் பதவியில இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்களான்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? அதை பத்தி கருத்து இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாரு. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அந்த சேம் டைம் பாஜக அண்ணாமலை அவர்களை ரிமூவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களோட தொண்டர்கள்கிட்ட அதிர்வலையை தான் கிரியேட் பண்ணிருக்கு. பட் இருந்தாலும் அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்படும். அதை வச்சு திரும்பவும் அவங்க தொண்டர்கள் யாரும் பிரிஞ்சு போயிடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து பாஜக பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? நீங்க அதுக்குள்ள மறந்துருக்கீங்களா? ஒரு விவசாயியோட பையனா இருப்பேன், மறந்துருக்கீங்களா? என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்க. கரப்ஷனுக்கு எதிராக வந்தவன் நான். அதுல சமரசம் கிடையாது, யாராக இருந்தாலும் சமரசம் இல்ல. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாஜக அண்ணாமலை அவர்களை தலைவர் பதவியிலிருந்து கழட்டி விட்டதை பத்தி அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.